ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் டெக் தமிழ். நான் உங்கள் ராவணன் என்கிற ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட்டோட வரலாறை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட்டோட வரலாறை நம்ம பார்க்கணுன்னா நம்ம 1960 நம்ம போனோம். இது கோல்டு வார் நடந்த சமயத்தில் யூஎஸோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. அதுதான் ARPANET அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு. ARPANETனா அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். அதோட கோல் ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்டார்டிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா TCP/IP ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1970s கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு குரூஷியலான மைல்ஸ்டோன் இன்டர்நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது மூலயமா பல்வேறு நெட்வொர்க்குகள் ஒன்றா கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த TCP/IP ப்ரோட்டோக்கால் வந்ததுக்கப்புறம் தான் உருவாச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக நம்ம பார்க்கலாம் இன்டர்நெட்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1980 இன்டர்நெட் மிலிட்ரி சைடு மட்டும் யூஸ் பண்ணாமல் பல யூனிவர்சிட்டிஸும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் NSF அப்படின்றவங்க NSF நெட் அப்படின்றத க்ரியேட் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான பேக் போனாக இருந்தது இன்டர்நெட் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ மிலிட்ரி சைட்லேருந்து சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதே 1980 பார்த்திங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் வேர்ல்டு வைடு வெப் வந்தது. இது டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் வேர்ல்டு வைடு வெப்பை. ஸோ இது ஒரு முக்கியமான திருப்பமாக இருந்தது. ஏன்னா இன்டர்நெட்டில் ஹைப்பர் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க்ஸ், வெப் பேஜஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக அமைஞ்சுது. அதை தொடக்கி வச்சவர் டிம் பர்னர்ஸ்-லீ. அவர் தான் வேர்ல்டு வைடு வெப்பை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1990 தான் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கமர்ஷியலைஸ் ஆச்சு. அப்படின்னா அதுக்கு தனியாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்தாங்க. வெப் ப்ரௌசர்ஸ் உருவாச்சு. நெட்ஸ்கேப்பு, கூகுள் க்ரோமு, எட்ஜு, இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ்லாம் உருவாச்சு. இந்த பீரியடை .com பூம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சும் கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லா வெப்சைட்ஸும் உருவாக ஆரம்பித்த பீரியட் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தொடர்ந்து வளர்ச்சியை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம நினச்ச இடத்துலேருந்து நம்மளால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியுது நம்ம கையில் இருக்கிற ஃபோன் மூலிமா. ஸோ இப்போ இப்படி தான் நம்மளோட அது ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு இன்டர்நெட்டு. கம்யூனிகேஷனுக்கு, இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, இ-காமர்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இப்போ இன்டர்நெட் பயன்படுது. ஸோ அதனால் இப்போது இன்டர்நெட்டோட பங்கு நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலையும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்டர்நெட் பற்றி பேசணுன்னு நினச்சேன், ஸோ பேசிட்டேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வீடியோ பண்ணி போடுறேன்.